ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏகே ட்ராவல் தர்மபுரி யூடியூப் சேனல். நம்ம ஆல்ரெடி வத்தல் மலையை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு ஒன் வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு வத்தல் மலையோட எண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது வித்தியாசமாக. அங்கே ஒரு சில மரங்கள்லாம் வந்து பார்க்கவே கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அந்த ஒரு இடத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒன்றியக்காடு அதில் தாண்டி நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா கால்நடை மருந்துக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கோவில். இங்கே இருக்கிற மரங்களாக பார்க்குறதுக்கு டெரர் அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது. ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, என்ன கோயில்னு தெரியல, போய் பார்க்கலாம். கிட்ட போய் பார்த்துக்கணும், என்ன கோவில் தெரியல சரியா தூரத்துலேருந்து பார்க்கும்போது. இந்த கோயில் பக்கத்தில் ஒரு சில மரங்களும் இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுதான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன மரம் தெரியல, பார்க்கவே ஏதோ டெரராக இருக்குது. பார்க்கவே அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மரம். பாருங்க, என்ன மரம்னு தெரியல. இலைகள் கூட எதுவுமே கிடையாது, சும்மா அந்த கிளைகள் மட்டும் தான் இருக்குது. மொத்தம் 2 கோயில் இருந்தது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் இருக்குது கோயில் நம்ம என்ன கோயில்னு தெரியலங்க. ஆனால் உள்ள வந்து சில வேறு இருக்குது. என்ன கோவில் இது? வந்து விநாயகர் கோவில் நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. ஒரு லிங்கம், அப்புறம் ஒரு சின்ன விநாயகரா இல்லை லிங்கம். இங்கே எத்துடா, இங்கே எத்துடா.
அது போன்றிக்காடா ஒட்டகத்தை மற்றும் பூங்கா இருக்காடாங்க. சரி பூங்கா இருக்காங்க. சரி வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே இது கீழே எங்கே இருக்குது நம்ம போய் பார்த்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு இங்கே வரலாம். ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஓகே வண்டி பார்க் பண்ணிடலாம். எங்கே பார்க் பண்ணுறது? ஓகே எண்டா இந்த வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். அண்ணன் இந்த வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னல அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு அது கீழே. ஓகே இது நாய்க்கினூரா? ஓகே கைஸ் வத்தல் மலையோட எண்டு பாயிண்ட்டு, அதாவது பஸ்ஸில் வந்தீங்கனாலும் சரி நீங்கள் பைக்கில் வந்தாலும் சரி இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கினூர்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து லாஸ்ட் எண்டு. பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே யூட்டன் போட்டு இப்படி கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சு, ஒரு 5 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்கள். நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க. 2 கார் இருக்குது, பைக்கில் நம்ம நிறைய பேர் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கோம். நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சரி நம்ம போகலாம். இப்போ வண்டி மிஷினில் இருக்க நெல் அடிச்சுட்டு இருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. டீ காஃபி தூள் அந்த டீ மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு போகிற வழியில் காட்டுறேன். இப்போ நம்ம போக வேண்டிய அந்த வழி எதுக்குன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் டேங்க் இருக்கும். டேங்க்கு அது பக்கத்தில் ஒரு சரௌண்டிங் கிணறு இருக்கும். ஒரு கிணறு இருக்குது. அந்த வழியில் இந்த வழியில் தான் போகணும் நம்ம. இன்னும் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு. நிறைய இடம் வந்திருக்கேன். கடை கூட இருக்குது, பரவாயில்ல. பார்த்துக்கலாம். இப்படித்தான் நினைக்கிறேன். என்ன போகுது எப்படி போடுது? வழி காணா இல்லை. எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் உங்கள் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, எங்கே இருப்போம் இருக்கு? அந்த சைடுங்களா? சரி ஓகே. அதில் போகலாம். அடி மாதிரி வந்துட்டோம். போச்சுடா, பூமாடா இருக்கானே. நம்மளை பார்த்து பயந்து வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வழி தெரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வரனால வழி தெரில. பார்க்கலாம். இதுதான் போகணும். இந்த வீடு இருக்குது முன்னாடி. இந்த நாயக்கனூர்னு சொல்கிற பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. சரிங்களா, இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வழி ஃபஸ்ட் டைம் வேணும், வழி தெரியாது. ஸோ எனக்கே நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக, அந்த நாயக்கனூர்ன்ற அந்த எண்டு சர்க்கிள்லேருந்து. ஸோ அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா வழி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். அங்கே பக்கம் வந்துட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. அங்கே ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. சரி அங்கே டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு பழைய வீடியோ இருக்குது, அதை ஆட் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள். இங்கே போயிட்டு எல்லோரும் இது தான் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த பிளேஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சதுல போதும் நான் எடுத்துக்கிறேன். வழி தெரியுமே எங்கேயும் சுற்றிட்டு போயிட்டுங்க. போயிட்டு பக்கம் வந்தாச்சு. அங்கே தான் இருக்குது, அங்கே தான் போகிறோம். இங்கே பார்க்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிறோம் பார்த்திங்கன்னா அதோட விதை மரம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் உருவாகுது. உங்களுக்கு காட்டுற பாருங்க. டீயா இல்லை காஃபி கொட்டைன்னு நினைக்கிறேன், காஃபி கொட்டைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. இது லைட்டாக அழுதி பார்க்கலாம். பழமாக இருக்குங்க. அவ்வளோதான். இது வந்து இப்போ தான் வந்து எல்லாம் ரோடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே நம்ம பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீத்தலோட கொட்டை அந்த மரம் தான் இருக்குது. எல்லாம் அறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில மரங்களில் தான் இருக்குது, பெருசாக எதுவும் அதிகமாக இல்லை. நம்ம தோட்டத்தோடு தான் இருக்கோம். பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த டீ காஃபி மரம் எல்லாம் காயாக இருக்குது, ஒரு சில பழமாக பழுத்துருக்கு. ஓகே, இதுலேருந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற டீ காஃபி அந்த தூளை இதுலேருந்து வந்து தயாரிக்கிறாங்க. ஏதோ ட்ரெக்கிங் 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருப்பாங்க. என்ன 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பாங்கன்றான். தலைவர் என்ன பண்ணுறான்னு தெரியல. தம்பி என்ன பண்ணுறா? கேம் விளாட்றியா? பப்ஜியா? வேறு லெவலு. வீடுலாம் இருக்குது. ஆட்டுக்கூட்டாயின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே வேறு லெவலாம் என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருக்குது. அப்படி குளிர் கூலிங்காக இருக்குது பிளேஸ் பயங்கரமாக. அந்த பிளேஸ் இதோ இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பள்ளமான அதுதான பகுதி. இங்கேருந்து
மொரப்புறாது, மொரப்புற முடியாது. நம்ம இப்போ வந்து தர்மபுரி சிட்டியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் 3000 அடி உயரத்தில் ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். இங்கே இருந்து நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்புடி, சென்டரில் ஏற்காடு மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். கைஸ் அவ்வளோ டைம் ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. இங்கே லேட் ஆகிடுச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபுல்லாக ஓரளவுக்கு அந்த தண்ணி வாட்டர் வரும்போது வந்தோம் அப்படின்னா ஒர்த்தான ஒரு டேவாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாம் கம்மியாக இருந்தனால சும்மா பார்க்குற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இருக்குது. நம்ம குளிச்சு தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும், மழை டைமில் வரலாம் ப்ரோ. போன் எடுத்து ஷார்ட்ஸு